நான்காவதாக மத்தேயு 27:46 என் தேவனே ஏன் கைவிட்டேன். நான்காவது பூ தத்தளிப்பு. இந்த வார்த்தையை அருமையான சகோதரி மரிய சில்வி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமா வரவேற்போம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. நம்ம நாலாவது வார்த்தையை தியானிக்க போக முன்னாடி சின்ன ஜெபம் பண்ணிக்கிடுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் தகப்பனே, கடந்த 3 வார்த்தையும் தியானிக்க கொடுத்த பெரிதான கிருபைக்காக கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாலாவது வார்த்தை மூலமாக எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கையிலும் ஜீவனோல நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை, அது நம்ம பேசுகிறோம். நான் இப்போ வார்த்தையை வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு இப்படி பேசின வார்த்தைக்கு என்ன காரணம், அதுக்கு யார் காரணம்னு பார்க்க போகிறோம். சரியா? ஏசாயா 53வது அதிகாரத்தில் 10 to 12 வசனத்தை நான் இப்போ வாசிக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்றம் நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொள்வார், கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் கைவிட்டாரா ஏசப்பாவை? இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரங்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்லியிருக்காரு. எதனால்? நம்மளோட பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், முகத்தில் துப்பப்பட்டார், மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சதா காலங்களில் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கு ஒரு பாடு, பிரச்சனை, உபத்திரங்கள் வந்தால் நம்ம யாரை சார்ந்து இருக்கோம்? ஆண்டவர் என்னை கைவிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்காக பிதாவிடத்தில் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளை நீதிமானாய் ஒவ்வொரு நாளும் மாற்றுவதற்காண்டி ஆண்டோடு வலது பாரசத்தில் அவர் இன்னும் அவர் நமக்காண்டி பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. அதை பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நினச்சிட்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இந்த 7வது நாள் தியானிக்கிறோம், அப்படியே அது மறந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்காரு, நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்ம மீட்டு இருக்காரு என்று ஒவ்வொரு நாளும் அனுதினம் நம்ம நினைச்சு ஆண்டவரை நம்ம துதிச்சு அவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஏசாயா 54:7-8 வாசிக்கேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம இன்ன நாட்கள்லாம் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஒரு வியாதி நிமித்தமாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டாரே அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் தேடாத காரணமாக இருக்கலாம். ஆண்டோடைய சமூகத்தை பின்வாங்கி போன நாட்களாக இருக்கலாம். கண்ணீரனாலும், பிரச்சனையினால், பாடுகள், உபத்திரனாலும் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுதாரு. ஏசாயா 59:1-2 சொல்கிறாரு, வாசிங்க. இதோ ரசிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்தது சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கேட்கும்போது நம்மளுடைய கண்ணீர்கள் ஆண்டவர் மாற்றி நம்முடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்து ஒரு நித்திய சுதந்திரத்தை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் என்னென்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை,
நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல், கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போன நாட்கள், சர்ச்சைக்கு வராமல், சரியாக ஜெபம் பண்ணாமல், அந்த பாவங்களை எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம பாவத்தை மன்னிச்சு, ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நம்ம புதுச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மன்னிச்சு நம்மளை அவருடைய இரக்கத்தில் நம்மளை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 இப்படி சொல்லியிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு போட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தை ஆண்டோட அறிக்கை செய்து விட்டு விடும்போது அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாள் நம்ம புதுப்பிக்கணும். அவர் ஆண்டவர் நமக்காண்டி ரத்தம் சிந்திருக்கார், நம்மளை ரட்சித்திருக்கார், நம்ம புது ஜீவனை கொடுத்துருக்கார். அந்த ஜீவனை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாள் பாதுகாத்துக்கொள்வதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மட்டுமே முடியுமே தவிர சும்மா நம்ம ஆண்டவரை தேடாமல் இருந்தாலாம் முடியாது. நம்ம ஆண்டவர் வருகிற நாட்கள் ரொம்ப சமீபம். அதனால் நம்ம ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து ஆண்டவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். பிறரை ஆயத்தமாக நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணி நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. என் வார்த்தை முடித்துக்கொள்கிறேன்.